தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமான தேர்தல் பணிகளில் இறங்கிவிட்டன. இதற்கிடையில் சென்னை பெரம்பூர் தொகுதி தற்போது நட்சத்திர தொகுதியாக மாறியிருக்கிறது. காரணம், நடிகர் விஜய் அங்கு போட்டியிடப் போவதாக பரவி வரும் தகவல்கள்தான். வளசரவாக்கம், திருச்சி உள்ளிட்ட பல இடங்களில் விஜய் நிற்பார் என தகவல்கள் வந்த நிலையில் திடீரென பெரம்பூர் தொகுதி முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அதற்கு முக்கிய காரணம் அங்கு அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் பணிமனை. மேலும் அந்த தொகுதியில் விஜய் ரசிகர்கள் அதிகம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தவேக கட்சியின் ஆன்லைன் உறுப்பினர் சேர்க்கையில் ஒரே நேரத்தில் சுமார் 45,000 பேர் இணைந்தது பெரம்பூர் தொகுதியிலிருந்தே என்பதும் இந்த தகவலுக்கு வலு சேர்க்கிறது. இதனால் பெரம்பூர் தொகுதியை விஜய் தேர்வு செய்திருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இந்நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான திமுக நடிகர் சத்யராஜ் அவர்களின் மகள் திவ்யா சத்யராஜ் அவர்களை களமிறக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி வருகிறது. விஜய்க்கு எதிராக திவ்யா சத்யராஜ் வலுவான போட்டியாளராக இருக்க முடியுமா என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ளது. இந்த நட்சத்திர தொகுதியில் விஜய், முதல்வர் MK ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பிரச்சாரம் செய்ய உள்ளதால் பெரம்பூர் தொகுதி மிக பெரிய கவனம் பெறும் என்பது உறுதி. இதனால் இந்த தேர்தலில் அதிகம் பேசப்படும் தொகுதி பெரம்பூர் தான்.